நடக்கிறப்பவே யூரின் வந்து போயிடுதுங்களா சிலருக்கு. அண்டு இருமுனாலோ தும்முனாலோ நம்மளையும் அறியாமல் யூரின் சில ட்ராப்ஸோ முழுசாவோ போயிடுதுங்களா. கண்டிப்பாக அது வந்து பிளாடர் இன்கான்டினன்ஸ், அதாவது யூரினரியில் அந்த யூரின் வர்றதுக்கான மசில்ஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தாங்க இப்படி நடக்கும். அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணால் இந்த மாதிரி நடக்காமல் யூரின் கரெக்டாக ஹோல்ட் ஆகும். அடிக்கடி யூரின் வராது, இது மாதிரி ட்ரிப்ளிங் மாதிரி நடக்காது. இந்த மாதிரி நீங்கள் நடக்கிறப்போ இல்லை ஒரு யூரின்கான ஒரு இன்டென்ஷன் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குள்ளேயே யூரின் வந்துடுது, இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கும். இது கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு அதிகமாக வருது, சில சமயம் கொஞ்சம் முன்னாடியே வருது. அதே மாதிரி மெனோபாஸ் ஆன ஃபீமேல்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை தவிர டயபெட்டிஸ் மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், இதை தவிர நிறைய காம்ப்ளிகேஷன்ஸில் இந்த மாதிரி உருவாகுது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு உண்டான எக்ஸசைசஸ் நான் சொல்லித்தர போகிறேன். அந்த எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக சரியாகும். அதுக்கு முன்னாடி சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னா, ப்ராப்பராக ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் வாட்ரு குடிச்சிருங்க. அதை தவிர கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நைட்டு 9லேருந்து 10 மணிக்குள்ளே தூங்கிடணும். காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே எந்திரிக்கிற வழக்கம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 7 to 9 hours டீப் ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் சுரக்காமல் ஹாப்பி ஹார்மோன்ஸான டோபமின், என்டார்ஃபின், ஆக்சிடோசின், செரட்டோனின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக சுரக்கிற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை வச்சுக்கணும். செரட்டோனின்லாம் லாஃபிங் ஹார்மோன், டெய்லி உங்கள் வாழ்க்கையில் லாஃப் இருக்கணும். டோபமின்னா மியூசிக் கேட்கறதுல சுரக்கும். அண்டு நீங்கள் உங்களோட செலிப்ரேட்டிங் ஸ்மால் சக்ஸஸ், சின்ன சின்ன வெற்றியெல்லாம் கொண்டாடுறதுல சுரக்கும். அண்ட் என்டார்ஃபின் பெயினால் ரிலீஸ் ஆகிறது. அண்ட் நேச்சரில் போனாலோ வெயில் பட்டாலோ சுரக்கிறது. அந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. ஆக்சிடோசின் வந்து லவ் ஹார்மோன், ஹக்கு, கிஸ்ஸு, லவ் இதுல எல்லாம் சுரக்கிறது. இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். இதை தவிர நீங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கிற மாதிரி பாருங்கள். பாசிட்டிவாகவும் பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸசைஸ்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் கீகல் எக்ஸசைஸ். இந்த மாதிரி உட்காந்துட்டு காலை வந்து ஷோல்டர் அளவுக்கு அகலமாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லோவர் இது இருக்குல்ல, பெல்விக் ஃப்ளோர்னால் இந்த யூரின் போகிற இடத்துக்கு மேலே கிராயின் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அடிவயிருக்கும் யூரின் போகிற இடத்துக்கும் நடுவில் அதுதான் வந்து பெல்விக் ஃப்ளோர். அப்புறம் வந்து முன்னாடி இருக்கிற ஹிப் ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி அதையும் கொஞ்சம் பெட்டெக்ஸ் மசிலும் சேர்ந்து இப்படி கண்ட்ராக்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கண்ட்ராக்ட்னா டைட்னஸை உருவாக்குங்க. நீங்கள் ஒன்றும் அசைச்சி பண்ண மாட்டீங்க, ஐசோமெட்ரிக்காக டைட்னஸை உருவாக்கணும். அப்புறம் 1 ரிலாக்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 ரிலாக்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 ரிலாக்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 10 வரைக்கும் ஸ்க்யூஸ் பண்ணி கண்ட்ராக்ட் பண்ணி பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை தென் 10 வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பேர் கீகல்ஸ் எக்ஸசைஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ். இதில் நல்லாவே அது ஸ்ட்ரென்த் ஆகும் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸு. இதை தவிர இதுக்குன்னு நிறைய எக்ஸசைஸ் இருக்குங்க. ஒரு 7 டேஸோ 15 டேஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் அது மாதிரி எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கிட்டால் அதை கொஞ்சம் டெய்லி 1 hour அந்த மாதிரி பண்ணால் ரொம்பவுமே நீங்கள் பெர்மனண்ட்டாக இந்த ட்ரபிள்லேருந்து வரலாம். இந்த மாதிரி ட்ரபிள்லாம் வராமல் தடுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் அட்லீஸ்ட் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் செஞ்சால் நல்லது. அட்லீஸ்ட் லோவர் லிம், இடுப்புக்கு கீழே நீங்கள் செஞ்சால் கூட ரொம்ப நல்லது. இடுப்பு கீழே இருக்கிற எல்லா மசில்ஸுமே, நாட் ஓன்லி பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸு, குவாட்ரிசெப்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, காஃப் மசில் இதெல்லாம் செஞ்சால் தான். அப்புறம் குளூட்டியல்ஸு, லம்போசேக்ரல் மசில்ஸ் இதெல்லாம் சேர்ந்து செஞ்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை வந்து கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸசைஸில் தான் இதெல்லாம் பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகுது. அதனால் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.
ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி நடந்து போகிறப்போ யூரின் வருதோ இல்லை இருமுனாவோ தும்முனாவோ வர்ற மாதிரி எல்லாம் இருந்தால் இதை பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும். நீங்கள் இது மாதிரி இருந்தால் என்னை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.